ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிர பகவான் மேசமனையில் வீட்டிருக்க இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி, அதாவது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிஷபமனையில் போய் அமர இருக்கிறார். இந்த ஆனி மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனமனையில் வீட்டிருக்க போகிறாங்க. புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆனி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 22/6/2025 அன்று. சிம்மமனையில் செவ்வாயும் கேதும் வீட்டிருக்க கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தது. அப்போ நீச்சமாக இருக்கும்போது என்ன, கொஞ்சம் வலு குறைவாக இருந்தது, தான் நினைத்தது நடக்கலை, கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷராக இருந்தது, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, சில விஷயங்களில் காரிய தடை நடந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போது இந்த ஆனி மாதம் அது விளக்கப்படுகிறது. அப்போது இந்த ஆனி மாதம் வலுவாக இருக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அது திக்பலம், ஆட்சி பலத்துக்கு இணையான மாதிரியான ஒரு பலத்துடன் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நல்லா இருக்கும், சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. ஏன்னா ஒரு ராசிநாதன் வலிமை இருக்கார். செவ்வாய்ங்கிறது வேகத்துக்கும் விவேகத்துக்கு காரகன். ஸோ நிச்சயமாக இந்த மாதம் நினைத்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் போய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ பொருளாதார சிறப்புகள் உண்டு, பொருளாதார ஏற்றம் என்பது உண்டு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான அமைப்பும். அப்போ பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ல் இருக்கிறதுனால என்ன, பணத்தை கையாள விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயம் கொஞ்சம் கவனம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஆனால் அந்த 8ங்கிறது மறைபொருள், மறைந்திருக்கின்ற சில விஷயங்கள். அப்போது உங்களுக்கு மறைந்திருக்கின்ற தனம் உங்களுக்கு வந்து சேரணும்னு அர்த்தம். அப்போது ஒரு சிலர் கொடுத்துட்டு ஒரு வருடம் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு, வரவே மாட்டேங்குதுன்னா இப்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் பணம் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள், இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டிலிருந்து பணம் வரக்கூடிய தன்மைகள், இப்படி இந்த மாதிரியான அந்த மறைந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தனம், பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அந்த பணமும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது தனம் எங்கே இருக்குது, வெளியிலிருந்து வரும். எப்படி வரும், வெளிநாட்டின் மூலமாக வரும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாகவும் வரும், கடல் கடந்து வாணிபத்தின் மூலமாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னா, பணம் யாருக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனம், அதே சமயத்தில் ஜாமீன் கையெழுத்து போடும்போதும் கவனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே போதும். மற்றபடி இந்த விருச்சிகத்துக்கு பெரிய தொந்தரவு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ஒரு நல்லவர் பார்க்குறார், ஒரு சுப கிரகம் பார்க்கிறது. அப்போது பாக்யாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது வீடு வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு உருவாக்கும்.
வீடு விற்றுட்டு எதையாவது ஒன்று விற்றுட்டு அப்புறம் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். விற்பனை ஆகக்கூடிய தன்மை, விற்பனை ஆகாமல் கொஞ்சம் ஒரு தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு வழக்கில் இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதெல்லாம் சுமூகமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 5ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 5க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற பயம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் 8க்குரியவன் அங்கே பலத்தோடு உட்கார்ந்துருக்கார், ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். அப்போது 8ஆம் அதிபதி வலுப்பெற்று 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போது 2, 5, 8, 11 இணைந்தாலே அங்கே தனம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இன்ப கேந்திரம், இன்ப கேந்திரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அப்போ பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது பணம் உண்டு, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளினுடைய படிப்புக்கான அமைப்புகள், ஸோ இதெல்லாத்தையும் கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல பார்க்கும்போது என்ன, வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான அத்தனை அம்சங்களை கொடுக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, ஒரு பிஜி கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, இதெல்லாமே சிறப்பு. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம், ப்ரமோஷன், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு டார்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த டார்கெட் ரீச் பண்ணி அதில் பேரையும் புகழையும் எடுக்கக்கூடிய தன்மை. அதிகாரம், செவ்வாயினாலே அதிகார தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 10க்குரியவன் 8ல் போய் இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். பட் அதை சமாளிப்பீர்கள். அதை சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறதுக்கு என்ன, கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறக்கூடாது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி விருச்சிகத்துக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்த போவதில்லை. இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இப்போ தனக்கு 12 என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போது பெண்களுக்கு சில அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த மாதம், அந்த ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகும். ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்குது, அது 7ஆம் அதிபதி ராசியை பார்க்கறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் தொந்தரவு, ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்கு அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 15க்கு அப்புறம் நல்லா இருக்க போது. களத்திரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும். ஆனால் 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதுவும் நல்லா இருக்குது. நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த கூட்டு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம், அல்லது நண்பர்கள் மூலமாக இசைவு இணைந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும். ஸோ அந்த வகையில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். கேது 10ல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 10ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷரை கொடுக்கும். அது பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைஞ்சு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை.
புதிய வேலையை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15 ஆணி 15க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஒரு சிலர் போய் வெளியில் தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு 8லேருந்து 12 பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு போகலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வேலையும் அமையப்பெறும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து அங்கே செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 2, 5, 8, 11ங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை கொடுத்து கொண்டு இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம். அப்போ வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவோடு இருந்தவங்க சரி அதை முடிச்சுக்கலாம், அது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். அப்போது வழிகளோடு இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய, தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு ஆனி மாதம் அமையப்பெறும். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர் 8ல் இருக்கார். 8, 11 கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்டம். ஷேர் மார்க்கெட், ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் வரும். அதாவது மறைந்துள்ள பணம் எப்படியோ ஒன்று கைக்கு வரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய துறையின் மூலமாக அதிக லாபங்களை பெற்று தரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உண்டு. டிராவல் உண்டு, கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. முதலீடுகள் சிறப்பு பெறும். ஏன்னா 12ஆம் இடம் வலு பெறும்போது முதலீடுகளும் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு நிறைய இந்த விருச்சிக ராசினருக்கு இந்த மாதம் ஏற்படுத்தும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கிறதுனால இன்னும் செவ்வாயை வலுப்படுத்துவதற்காக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் தரிசித்தாலே உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனை, திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசா புத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதி அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.